ஓம் நம சிவாய. வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுரபி யக்ஷினியோட மந்திரம் பார்க்கலாம். எந்திரம் நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் எழுதி கொடுக்குறேன். எந்திரம் நான் போஸ்ட் பண்ணலை, ஏன்னா பொதுவாகவே யக்ஷினியோட பூஜையெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ இந்த பூஜை முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பௌர்ணமி அன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லை, இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னா அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் வருது இல்லைங்களா, வளர்பிறை, அன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பூஜைக்கு என்ன மாதிரியான பூக்கள் நீங்கள் யூஸ் பண்ணணும்? கண்டிப்பாக மல்லிப்பூ தான் யூஸ் பண்ணி ஆகணும். பூக்களை மாற்றி போட்டு தெய்வத்தை ரொம்ப உக்ரகமாக ஆக்கிடக்கூடாது. ஏன்னா மலையாளத்தில் தெச்சி பூன்னு சொல்லுவாங்க, இட்லி பூன்னு சொல்லுவாங்க தமிழில், ஐ திங்க் ஸோ ரெட் கலரில் இருக்கும். அந்த பூவும் மல்லிப்பூவும் சேர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லோட்டஸ்க்கு தாமரை இலை இருக்குது இல்லைங்களா, தாமரை பூ, அந்த இதழ் சொல்கிறோம் இல்லைங்களா, பெட்டல்ஸ், அது கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் மறிக்கொழுந்து, இது 4மே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெய்வேத்தியம் அப்படின்னும் போது அதிரசம், பால் பொங்கல், தேன் ஒரு கப்பில் வச்சுருங்க, பால் தனியாக ஒரு கப்பில் வச்சுருங்க. தேங்காய் பூ வைக்கிறாங்க இந்த பூஜையில், ஸோ அது கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதை தவிர அவங்களுக்கு ஒரு வஸ்திரம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு புடவை, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய், ஒரு பெண்ணுக்கு வைக்கிற மாதிரி ஒரு மஞ்சள், குங்குமம், வளையல், மை வைக்கிறதானே வைக்கலாம். ஏன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக வைப்பேன். விரும்பி மனசால் நம்ம பிடிச்சவங்களுக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். வேணும்னா வச்சுக்கோங்க, வேணான்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரூட்ஸ் ஒரு 4 வகையான பழங்கள் அப்படின்றத நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூஜை இப்போ நீங்கள் எந்திரம் இப்போ நீங்கள் எழுதி வாங்கிட்டீங்க. இந்த பூஜை நீங்கள் 21 நாள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் டைமில் தான் நீங்கள் பண்ணணும் பூஜையை. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே தியானம் அப்படின்றத நான் அதை அங்கே கொடுக்க மறந்துட்டேன். ஒரு 21 வாட்டி தியான மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் போது அதோட சக்தி வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக தான் அதை சொல்கிறது. ஏன்னா ஒருத்தவங்க வராங்கன்னும் போது அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணுன்றது முக்கியம், பக்தின்றது அதை விட முக்கியம். ஸோ பட் இருந்தாலும் அந்த தியானம்ன்றது நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். வெண்மையான வஸ்திரம், பூர்ண சந்திரனை போன்ற முகம், அபய வரதம், சர்வ லோகத்தையும் ரட்சிக்கும் அமுத பாத்திர பத்மம்னா கையில் அவங்க பத்மம் அந்த பாத்திரத்தை பிடிச்சிருக்காங்கன்றதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இவைகளை தரித்து பால சூரியனை, அதாவது பால் சூரியனை, நான் தெரியாமல் பாலசூரியனை படிச்சிட்டேன், தவறாக எடுத்துக்காதீங்க. பால் சூரியனை போன்ற பிரகாசம் உடைய சுரபி தேவதையை தியானம் செய்கிறேன். நான் படித்தது மலையாளத்தில் படிச்சிருப்பேன், இது தமிழ் டிரான்ஸ்லேஷன், ஸோ அதனால் அப்படி இருக்குது. என்னை தயவுசெய்து திட்டாதீங்க. நான் கண்டிப்பாக ஐ லேர்ன் தமிழ், இன்னும் நிறையவே கற்றுக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இன்னொரு வாட்டி நான் சொல்லி காமிச்சிடுறேன். வெண்மையான வஸ்திரம், பூர்ண சந்திரனை போன்ற முகம், அபய வரதம், சர்வலோகத்தையும் ரட்சிக்கும் அமுத பாத்திரம், பத்மம், இவைகளை தரித்து பால் சூரியனை போன்ற பிரகாசம் உடைய சுரபி தேவதையை தியானம் செய்கிறேன். இதுதான் தியானம். ஸோ கண்ணை மூடி உங்கள் முன்னாடி ஒரு லேடி கையில் பாத்திரம் வச்சுருக்க மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. நல்ல அழகான ஜுவல்லரி போட்டிருக்காங்க, நிறைய நகைகள் போட்டு அவங்க இருக்க மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ மூல மந்திரம் அப்படின்றது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் சுரபி தேவி சர்வலோக தயாபரி மம வசம் குரு குரு ஸ்வாஹா. 1008 21 நாள் ருத்ராட்ச மாலை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க ஸ்படிக மாலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்படிக மாலை இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். துளசி மாலை கூட யூஸ் பண்ணலாம். இப்போல்லாம் ஐயப்பன் கோயிலில் கூட அவைலபிலிட்டியாக இருக்குது. ஆன்லைன்லேயும் வேணும்னா அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்த பிறகு அதை கரெக்டாக மஞ்சள் தண்ணியில் போட்டு கங்கா ஜலத்தில் போட்டு சுத்தி பண்ணிக்கோங்க. இந்த பூஜையில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அதுதான் இந்த பூஜையோட எண்டு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டே இப்போ நீங்கள் இந்த படையெல்லாம் வச்சிடுறீங்க. 2வது நாள் நீங்கள் ஒரு டம்ளர் பால், கொஞ்சம் தேங்காய், அவல், அப்படி தான் மலையாளிஸ் வைப்பாங்க. அவல், தேங்காய் துருவி அதில் சுகர், ப்ரௌன் சுகர் இருக்குது இல்லைங்களா, ஜாகரி சொல்கிறாங்க தமிழில், வெல்லம், அதை அதில் கலந்து இதை நெய்வேத்தியமாக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது 2 மட்டும் நீங்கள் டெய்லி வச்சு ஒரு டம்ளர் தண்ணி கண்டிப்பாக வைக்கணும். இதே மாதிரி 21வது நாள் முடிக்கும் போது இது எல்லாத்தையுமே நீங்கள் இதே மாதிரி நெய்வேத்தியங்கள் வச்சுட்டு
அன்றைக்கி நீங்கள் லாஸ்ட் டே அன்றைக்கி 21 நாள் 21 நாளுக்குள்ளே தரிசனம் வந்து ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்குது. எனக்கு வந்து கிடைக்கல. ஏன் பொய் சொல்லணும்? உண்மையாகவே எனக்கு வந்து நான் யக்ஷினியோட உபாசனை பண்ணும்போது எனக்கு அது கிடைக்கல. ஆனால் பட் கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுக்காக வந்து எனக்கு சித்தி ஆகலை, அவங்களுக்கு சித்தி ஆச்சுன்னு அர்த்தம் கிடையாது. என்னோட அனுகிரகம் இது, என்னோட கர்மா இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பலன்கள் மாறுபடும். ஆனால் தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தரிசனமே கிடைக்கலனாலும் இந்த விஷயத்த வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். 21வது நாள் நீங்கள் இதே மாதிரி படையலெல்லாம் போட்டு பூஜைலாம் முடிஞ்ச பிறகு தீப ஆராதனை காட்டுவீங்க பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கற்பூரம் ஏற்றி ஒரு சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் அப்படின்னா வேண்டுதல் அப்படின்னு அர்த்தம். என்ன வேண்டுதல் வேணும்னா, டெய்லி நான் 100 பேருக்கு சாப்பாடு போடணும். நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு மட்டும் வேண்டாம். நான் வந்து 100 பேரோட வயிற்றை வந்து நிறைக்கணும். எனக்கு நீ அந்த சக்தியை வந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டணும். சக்தியை கொடுன்னு தான் வேண்டணுமே தவிர எனக்கு பணம் காசு கொடுன்னு வேண்டிடக்கூடாது. அது தப்பான வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. சக்தி அப்படின்றதுலேயே நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட போய் என்ன சக்தி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த சக்தி தெய்வத்தால் என்ன சக்தியை கொடுக்க முடியுமோ அந்த தெய்வம் அதான் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ யக்ஷினி இருக்க இடத்துல வந்து பணப்பற்றாக்குறை இருக்காது. இப்போ நீங்கள் இந்த யக்ஷினியே நீங்கள் வந்து ஒரு உபாசனை பண்ணுறீங்க, 21 நாள் பூஜை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பணப்பற்றாக்குறையோ சுரபி அப்படின்றது பால் சுரக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பணம், செல்வம், வைரம், வைடூரியங்கள், ஆபரணங்கள் இதெல்லாமே வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து கேட்குறீங்க. கரெக்டாக 100 பேருக்கு அன்னம் போடுற சக்தியை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. இதெல்லாம் 21வது நாள் நீங்கள் இதை வேண்டிட்டு விட்டுடலாம். அதுக்காக டெய்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி கற்பூரம் ஏற்றி வேண்டக்கூடாது. ஏன்னா கற்பூரம் ஏற்றி ஒரு விஷயத்தை நீங்கள் வேண்டுறீங்கன்னும் போது அது தெய்வமோ தேவதையோ கண்டிப்பாக அதை நடத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து 21வது நாள் முடிக்கும் போது மட்டும் இதை மாதிரி வேண்டிக்கிட்டால் போதும். மிச்சபடி டெய்லி இப்போ நீங்கள் 21 நாள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த தெய்வதைக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு 21 நாள் ஒரு புது விளக்கு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன், புது விளக்கு வாங்கி இந்த தெய்வதைக்குன்னு வச்சுக்கணும். ஏன்னா தெய்வதையோ தெய்வமோ அதில் தான் ஆவாகனம் ஆகும். ஸோ அதை நீங்கள் வச்சுட்ட பிறகு நீங்கள் டெய்லி மார்னிங்கும் ஈவினிங்கும் அந்த தேவதையை வந்து விளக்கேற்றி ஒரு டம்ளர் பால் உங்களால் முடிஞ்சால் வைங்க. இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு பூவாவது நீங்கள் போட்டு அந்த விளக்கில் தான் தெய்வம் ஆவாகனம் ஆகுது இல்லையா, அந்த விளக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும். இப்போ நீங்கள் எந்திரம் வாங்கிக்கிறீங்க, எந்திரம் வாங்கிட்டிங்கன்னா எந்திரத்தையும் அதே மாதிரி நீங்கள் வச்சு எந்திரம் வாங்கும் போதே உங்களுக்கு நான் பூஜை முறைகளை சொல்லிடுவேன். ஸோ ஆப்வியஸ்லி அந்த எந்திரத்துலேயே உங்களுக்கு அதோடு சேர்ந்து தான் வரும், பூஜை முறைகளை சேர்த்து தான் சொல்கிற மாதிரி வரும். அப்போ நீங்கள் அதை வந்து அந்த பூக்களை போட்டு எப்படி எந்திரத்தை வழிபாடு பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஒரு 2 விளக்குனா 2 விளக்கு வாங்கிக்கோங்க. ஒரு விளக்குனா ஆத்ம விளக்கு வாங்கிக்கிறீங்கன்னா ஃபைன், ஆத்ம விளக்கு வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் இப்படி வேண்டிட்டு நீங்கள் வரலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இது கண்டிப்பாக வந்து எல்லா லேடிஸும் பண்ணலாம், ஜென்ஸும் பண்ணலாம், குழந்தைங்க பண்ண வேண்டாம் இதை. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.